இந்த குழம்பு செய்ய அரிசி தேவை, அதனால் புழுங்கரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அந்த அரிசி. அடுத்தது பாசிப்பருப்பு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா இது பாசிப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இந்த அளவுக்கு. அடுத்து பொட்டுக்கல்லை, அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து செவத்து எடுத்துக்கிறோம். பொட்டுக்கல்லை நல்லா செவந்துருச்சு. அடுத்தது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது மாதிரி பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோன்னா. அடுத்தது சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். சோம்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் மாவா. இதில் என்னென்ன இப்போ சேர்த்துருக்கோம்னா புழுங்கரிசி, சோம்பு, பொட்டுக்கல்லை, பாசிப்பருப்பு. நம்ம வறுத்த பொட்டுக்கல்லை, அரிசி எல்லாத்தையும் இது மாதிரி பொடிசாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோன்னு. இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா முட்டை. அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விடணும். மாவோடு சேர்த்து முட்டையை நல்லா கலக்கிக்கணும். அடுத்தது வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணையணும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதை வச்சு அப்படியே தட்டி எடுக்க. இது மாதிரி தோசைக்கல்ல ரொட்டியாக தட்டி வச்சுட்டு சுற்றுறேன். மூடி வச்சேன்னா நல்லா டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிற வேண்டியதான். இதே மாதிரிக்கே மிச்சம் உள்ள மாவையும் இதே மாதிரியே ரொட்டி தட்டி எடுத்துக்கிற வேண்டியதான். இது மாதிரி இப்போ முட்டை ரொட்டியை வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா எத்தனை பீஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது. அப்புறம் தான் கேக். இது மாதிரி நீங்கள் ரொட்டி தட்டி நீங்கள் சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு சும்மா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா சாப்பிடுங்க. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கறிப்பட்டை, காம்பு, ஏலக்காய் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள், அடுத்தது புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க ரொட்டியை சேர்த்துக்கிறோம். முட்டை ரொட்டி நமக்கு தேவையான முட்டை ரொட்டி குழம்பு ரெடியாகி விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காண்டி சமைச்சு போகிறோம்.